அனைவருக்கும் வணக்கம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்தப்போம். மகத்தை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களோ சிம்ம மனையிலே பிரவேசம் செய்தவர். சிம்ம ராசியில தான் வருவீர்கள். ராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையிலே எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரகத்தை கொண்டதுதான் சிம்ம மனை. மனை உறுதியும் எடுத்துக்கொண்ட காரியங்களை செய்து முடிக்கும் வரை தொய்வில்லாமல் உழைக்கக்கூடிய பண்புகளை இந்த ராசி கொடுக்கிறது. அங்கே கேதுவனுடைய நட்சத்திரமான மகத்தின் 4 பாதங்களும் பிரவேசம் செய்கிறது. இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும்? மகத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மன ரீதியாக உறுதியான கொள்கை கொண்டவர்கள், எதையுமே தன்னிச்சையாக சுயமாக செய்து முடிக்க வேண்டும்ன்ற எண்ணம் படைத்தவர்களாக அமைகிறார்கள். அதுபோல் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகம் கொண்டவர்கள், சமூகத்தின் மீது கேள்விகளை அதிகம் பிரதிபலிப்பவர்களாக இந்த மகத்திலே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள். எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை தான் அதற்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வலுகொண்ட மனநிலைமை கொண்டவர்கள். காலபுருஷனின் அடிப்படையில் 5ஆம் வீட்டில் இந்த நட்சத்திரம் பிரவேசம் செய்கிறது. இப்போ ஜாதகர்கள் எப்பொழுதுமே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, தன்னை முதலில் நிலைநிறுத்தி கொள்ள விருப்பம் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். தன்னை ஒரு இடத்தில் காட்சிப்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மகத்தில் பிறந்தவர்கள் மாறிவிடுகிறார்கள். தலைமை பண்பு இயல்பாகவே இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு வந்து விடுகிறது. இப்படி மக நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணம் இன்பமுற அமைய தசாபுத்திகள்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கும்பொழுது ஃபேவர் கொடுக்கும். நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் ஜனனத்திருக்கலாம். நாம் சொல்லக்கூடிய இந்த காலவரிசை அட்டவணையில, இந்த தசாபுத்தி அட்டவணைகளிலே நாம் சொல்லக்கூடிய கிரக இணைவு பார்வை கொண்டவர்கள் வாழ்க்கையிலே சகல விதமான பலன்களையும் நல்ல முறையில அனுபவிக்க கடமை பெற்றிருப்பீர்கள். அந்த வகையில மகத்தை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே கேது மகாதிசை. நம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில ஒரு முழு மகாதசைகளாக 120 வருடம் வரையறுக்கப்படுகிறது. அப்ப இந்த பதிவிலும் நாம் 120 வருடங்களை பற்றி தான் பார்க்க போறோம். 120 வருடம் வாழும் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கணும். நிறைய பேர் இப்பொழுது ஆயுள் சர்ப்பத்தின் அடிப்படையில விதிவிலக்காக 60 வயதுகள்ல இருந்தே மரணங்கள் நிகழ்ந்து விடுகிறது. ஓரளவுக்கு 60 வயதுகள்ல இருந்து. எனினும் ஜோதிடத்தின்படியும் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கோட்பாட்டின் அடிப்படையிலும் ஒருவருடைய தீர்க்காயிலாக 120 வருடங்கள் வரையறுக்கப்படுகிறது. அதை உறுதிப்படுத்தும் வண்ணம் அந்த 8ஆம் இடம், 8ஆம் இடத்து அதிபதி காரக கிரகம் சனி பகவான், இந்த மூவரும் தான் காரணம் ஒரு மனிதனுடைய ஆயுளை உறுதிப்படுத்துவது. எனினும் நம் இந்த பதிவுல 120 வருட முழு தசாபலன்கள் யோக பலனாக அமைந்துவிட கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகத்திற்கு பிறந்ததுமே கேது மகாதிசை. மற்ற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக விளையாட்டுல ரொம்ப சுட்டித்தனமாக ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ரொம்ப வேகமாக பயணப்படுவது, உடனடியாக எதையும் செய்து விடுவது, ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவ் இருக்கும். ஆனால் இந்த மகத்தில் பிறந்த குழந்தைகள் அமைதியாகவும் சற்று சிந்தித்து கொண்டே இருக்கும். சிறு குழந்தையிலே கேது மகாதிசை வர்றதுனால ரொம்ப அமைதியா லோன்லியாக எதையுமே பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும். நட்சத்திர பாதங்களின் அடிப்படையில ஜாதகர்களுக்கு இந்த கேது மகாதிசை அந்த 7 வருட மகாதிசை வரையறுக்கப்படும். அது 4 வருடமா, 2 வருடமா, 3 வருடமா என்பது நட்சத்திர பாதங்களின் அடிப்படையில். எனினும் பிறந்த குழந்தை அமைதியோடு சற்று சிறு வயதுகள்ல, மிக குறுகிய வயதுகள்ல ரொம்ப அமைதியான பொறுமையான நிதானத்தை வெளிப்படுத்தும். ஸோ கேது மகாதிசை ஒரு யோக நிலையில அமையணும்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகங்கள்ல பிறந்த ஜாதகங்களிலே குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு பெற்றிருந்தால் அந்த கேது மகாதிசை சிறு வயதில் வருவது குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதேனும் ஒருவருக்கோ நல்ல பலனை செய்து தருகிறது. அடுத்ததாக சுக்கிர மகாதசை ஒரு 20 வருடம் வரும். ஸோ குட்டி சுக்கிரன் கண்டிப்பாக நல்ல பலனை செய்யாதுன்ற ஒரு பொது விதிகள் இருந்தாலும் சுக்கிர மகாதிசை நடப்பில் இருப்பதனால 20 வருடம் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும், குடும்பத்தில் நல்ல ஒரு சுவிட்சம் இருக்கும். அதற்கு எப்படி இருக்கணும் சுக்கிரன்? நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருங்க, எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு இருக்கணும். செவ்வாயினுடைய தொடர்போ, புதனுடைய தொடர்போ, சனி பகவானுடைய தொடர்போ இருந்து விட்டால் இந்த சுக்கிரமகாதிசை யோகத்தை செய்யும். செவ்வாயோட தொடர்புல இருக்கணும். செவ்வாயோட தொடர்பு என்பது பார்வை இணைவில் இருப்பது, அல்லது சுக்கிரன் எப்பொழுதுமே முக்கூட்டு கிரகங்கள் புதனோடு தொடர்பு கொள்ளும், அந்த வகையில புதனோடு தொடர்பில் இருப்பது அல்லது சனி பகவானோடு தொடர்பில் இருப்பது யோகத்தை கொடுக்கும். இதுல குறிப்பாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சில லக்னங்களுக்கு யோகத்தை செய்யும், சில லக்னங்களுக்கு அவயோகம். மகர கும்பம் அதுபோல மிதுன கன்னிக்கெல்லாம் யோகரா செயல்படுவார். தனுஷு மீனத்திற்கு அவயோகராக செயல்படக்கூடிய நிலை இருக்கும். அதுபோல கடகத்திற்கு சற்று அவயோக பலன் இருக்கும். எதுவாயினும் யோகர் ஆகும் பொழுது சுக்கிர பகவான் சனி புதனோடு காம்பினேஷன்ல இருக்கணும்.
அவயோகராக இருக்கும் பொழுது, லக்ன அவயோகராக சுக்கிரன் விளங்கும் பொழுது, அந்த சுக்கிர பகவான் சூரிய செவ்வாயினுடைய தொடர்பில் இருப்பது சுக்கிர மகா திசையிலே செல்வ வளங்களை குடும்பத்தில் உருவாக்கி கொடுக்குன்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த மகத்தை பொறுத்த வரைக்கும் முழு நட்சத்திரம், உடைவில்லாத ஒரு நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது. முழுவதுமாக சிம்மத்தில் பிரவேசம் செய்கிறது. அப்ப இரண்டாவது மகாதிசையாக சுக்கிரன் வருகிறார். அதற்கு அடுத்தபடி நிலைகள்ல சூரிய மகாதிசை வருகிறது. 6 வருட சூரிய மகாதிசை. மகம் ஆல்ரெடி எதையுமே தன்னிச்சையா செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், எதையும் தானாக ஆளுமை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் படைத்த ஒரு நட்சத்திரம். அதை மேலும் உறுதிப்படுத்தும் வண்ணம் எந்த ராசியில் பிரவேசம் என்றால் சிம்மத்தில் பிரவேசம். தனிப்பட்ட ஆளுமை கொண்ட அந்த சிம்மத்திலே பிரவேசம் என்பதனால சரியான இளமை வயதிலே சூரிய மகாதசை வருவது, சுய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கிறார், வலுவா இருக்கிறார்னா ஜாதகருக்கு அரசு துறையிலே வேலை வாங்கி தருகிறது, அரசியல் வேலை வாங்கி தருகிறது. சிறு வயதிலே தொழில் ரீதியான வெற்றியை கொடுக்க கடமை பெற்றிருக்கிறது. இந்த சூரியன் அதற்கு எப்படி இருக்கணும்னா வலுபொருந்திய நிலையிலே இருக்கணும். எப்படி வலுபெறணும்? சூரியனை பொறுத்த வரைக்கும் சில லக்னத்திற்கு யோகர், சில லக்னத்திற்கு அவயோகராக வருகிறாரே, எப்படி பலன் இருக்குன்னா, இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல என்ன லக்னம் வரீங்கன்னு பார்க்கும். தனுஷு மீனமா அல்லது மேஷ விருச்சகமா கடக சிம்மமானா இந்த நிலையில இருக்கும்பொழுது சூரியனை குருவா இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. குருவோட தொடர்புல இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. செவ்வாய் தொடர்பு யோகத்தை கொடுக்கிறது. அதுபோல சூரியன் மகர கும்பத்திற்கு அவயோகர். இந்த மகர கும்பத்திற்கு அவயோகராக இருக்கும் பொழுது சற்று அதனுடைய பலனை குறைப்பதற்கு அங்கு சுக்கிர தொடர்போ புதனுடைய தொடர்போ இருக்கும் பொழுது இந்த சூரிய மகாதசை யோகத்தை செய்கிறது. எதுவாயினும் ஒரு கிரகம் தன் காரகத்தை ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தணும்னா ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்படி சூரியன் ஸ்தான பலத்தோட இருக்கும்பொழுது சிறு வயதிலே மகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோக வாழ்க்கை கிடைத்து விடுகிறது. மிகப்பெரிய அரசியல் சார்ந்த அல்லது சுய தொழில் சார்ந்த மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் இளம் வயதில் உங்களை ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நபராக மாறிவிடுகிறார். அடுத்ததாக சந்திர மகாதிசையிலே பயணம் இருக்கும். 6 வருட சூரிய மகாதிசை முடிந்தது. அடுத்து சந்திர மகாதிசை. இந்த சந்திர மகாதிசை ஓரளவுக்கு இளமை பருவம் முடிந்து ஒரு வாலிபராக கூடிய நிலைகளிலே ஒரு மத்தியம வயதுகளை நெருங்கக்கூடிய அமைகள் அந்த சந்திரன் ஒரு 10 வருடம் வருவார். இந்த சந்திரமகானை பொறுத்த வரைக்கும் நல்ல என்னென்ன காரகம்னா தாய் காரகம், சமூக பின்னணியிலே போதனை செய்யக்கூடிய அல்லது சமூகத்தின் மீது அக்கறை காட்டக்கூடிய சேவை கிரகமாக போற்றப்படுகிறது. மனதை பற்றி சொல்லக்கூடிய கிரகமாக வருகிறது இந்த சந்திரன். அதுபோல நீர் சம்பந்தப்பட்ட, தண்ணீர் சம்பந்தப்பட்ட திரவியங்கள், பருகக்கூடிய திரவியங்கள், காய்கறிகள், தண்ணீர் சம்பந்தப்பட்ட எத்தனை தொழில்களுக்குமே இந்த சந்திரன் தான் ஆதிபத்தியம் வகிக்கிறார். இப்படிப்பட்ட சந்திரன் நல்லா இருக்கும். மனோகாரகர், தாயை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய சேவையை பற்றி பறைசாற்றக்கூடியவர். இந்த சந்திரன் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுடைய பெயர் புகழ் அத்தனையுமே சமூகத்தில் எல்லா இடத்திலுமே பிரவேசம் செய்யும். உங்களுடைய சேவையும் உங்களுடைய கொடையும் சமூகத்துல பிரவேசம் செய்யும். அதற்கு எப்படி இருக்கணும்? லக்னத்திற்கு ஃபேவரான பிளானட்னா இந்த சந்திர பகவானை பொறுத்தவர்கள் யோகரோ அவயோகரோ, லக்ன யோகரா இருக்கும் பொழுது சந்திரன் குருவோட தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் அல்லது செவ்வாயினுடைய தொடர்பு. அவயோகராக இருக்கும் பொழுது இந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் காரகத்தில் முரண்பற்றாலும் புதன் சுக்கிர தொடர்பு இருக்கும் பொழுது யோக பலனை செய்து கொடுக்கிறார். அடுத்ததாக செவ்வாய் மகாதிசை 7 வருடம். பூமியை தனது காரகமாகவும், போரை தனது காரகமாகவும், சகோதரர்களை தனது காரகமாக கொண்டவர் தான் இந்த செவ்வாய். நல்ல நிலபல உடைமைகளை சேர்த்து கொடுப்பது, அதுபோல எந்த போட்டியிலும் நீங்கள் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகராக, உங்க லக்னத்திற்கு யோகரா இருக்கிறார். மக நட்சத்திரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய் மகாதசை நடக்குது ஒரு மத்தியத்திற்கு பிறகு. இந்த செவ்வாய் யோகரா மாறணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் லக்ன யோகரா இருக்கும் பொழுது குருவனுடைய தொடர்பு மிகப்பெரிய நிலபலன், சந்திர தொடர்பு நிலபலன். லக்ன அவயோகரா இருக்கும் பொழுது சனி செவ்வாய் காம்பினேஷன் கூட யோகம். சனி செவ்வாய் காம்பினேஷன் அல்லது சுக்கர செவ்வாய் யோகத்தை செய்து கொடுக்கிறது. அதன் பிறகு வரக்கூடிய ராகு மகாதிசை ஒரு 18 வருட ராகு மகாதிசை. இது ஓரளவுக்கு மேல ஆஃப்டர் 50 அப்படின்ற அமைவுகள்ல வந்துடுது. இந்த ராகு என்ன கொடுப்பார்? போகக்காரகர், எதையுமே பெரிதுபடுத்தக்கூடியவர், திருப்தி இல்லாதவர், வேண்டும் வேண்டும் என்று ஆவல் கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ராகு பகவான் 18 வருடம் தசையை நடத்துவார். மகத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவில் ஜனனித்து ராகு மகாதசை நடக்க போகுது. இது எப்படிப்பட்ட பலனை கொடுக்குன்னா, ராகு இயற்கையாக யோக நிலையில இருக்கணும். அவர் வீடு கொடுத்தவர் வலுக்கணும்ன்ற விதி, வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தோடு இருந்து உங்க லக்ன யோகரோட தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஃபேவர். உதாரணத்திற்கு குரு சுக்கிர புதன், இதில் ஏதேனும் ஒரு கிரகம் வலுக்கணும். அந்த வலுத்த கிரகத்தோடு இந்த ராகு தொடர்பு கொள்றாருன்னா ராகு மகாதசை 18 வருடம் உங்களுடைய இளமை வயது கடந்து மத்தியம வயது கடந்தும் மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுறார். அதன் பிறகு காரகத்திலே போதனையையும் குழந்தையையும் தனத்தையும் கொண்டுள்ள குரு பகவான் இறுதி காலகட்டங்கள்ல கூட செல்வ செழிப்போட வளரணும்னா
வாழணும் அல்லது நல்ல ஞானம் கிடைக்கணும்னா அந்த குரு நல்லா இருக்கணும் ஜாதகத்துல. மகத்தில் ஜனனித்தவருக்கு இந்த குரு பகவான் லக்ன யோகராக குரு வரும் பொழுது அந்த குரு பகவான் சந்திர சூரிய தொடர்புகளை பெறுவது நல்ல பலன், செவ்வாயினுடைய தொடர்பை பெறுவது நல்ல பலன். லக்ன அவயோகராக வரும் பொழுது சனி புதனுடைய தொடர்பு வேணும். அதுல ஸ்தான பலம் குருவை விட சனி புதனுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அடுத்ததா சனி மகாதிசை. இந்த சனி மகாதிசைய நிறைய பேர் சந்திக்கிறதுல, சனி தசையும் புதன் தசை சந்திக்கிறதுல நிறைய போராட்டங்கள் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல ஆயுள் ஆதிபத்தியங்கள் எதுவும் இருந்தால் இந்த சனி மகாதிசையை சந்திப்பீங்க. ஒரு 19 வருட மகாதிசையாக இந்த சனி மகாதிசை நடைபெறுகிறது. சனி மகாதிசையை கடந்தவர் 100 வயதை கடந்தவராக மாறிவிடுவீர்கள். இப்படி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள் காரக கிரகத்தினுடைய தசை நடக்கிறது, கர்மக்காரகருடைய திசை நடக்கிறது. இந்த சனி பகவானுடைய திசை லக்ன யோகராக இருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் தொடர்பும், லக்ன அவயோகராக இருக்கும் பொழுது குரு பகவானுடைய தொடர்பும் மிகப்பெரிய யோகத்தை செய்து கொடுக்கிறது. மிகப்பெரிய நல்ல பலனை அந்த 100 வயதில் நித்தியத்தின் கர்ம வினையை தீர்க்க செய்கிறார். கடைசியாக நடக்கக்கூடிய இந்த புதன் மகாதிசை 17 வருட இந்த புதன் மகாதிசை லக்ன யோகராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக சனி சுக்கிர தொடர்பையும், லக்ன அவயோகராக இருக்கும் பொழுது குரு பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் நல்ல பலனை செய்கிறது. சூரிய தொடர்பு நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. ஸோ இந்த பதிவில் மகத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தசாபுத்திகள் எப்படி யோகம் செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். ஜோதிட ரீதியான சந்தேகம் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.